வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திரா நகர் தொகுதியில் இலவச அரிசி வழங்கும் பணிகளை முதல்வர் ரங்கசாமி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டைகளுக்கு மாதம் 20 கிலோ, மஞ்சள் அட்டைகளுக்கு 10 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்திரா நகர் தொகுதியில் இலவச அரிசி வழங்கும் பணிகளை முதல்வர் ரங்கசாமி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் எம்எல்ஏ புதுச்சேரி சங்கரதாஸ் சுவாமிகள் நகரில் விடுபட்டு போன கருவடிக்குப்பம் கழிவுநீர் வாய்க்காலில் புதிதாக கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை இன்று துவக்கி வைத்தார். 11,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி மற்றும் ஊர் பெரியோர்கள், பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மக்கள் தேவை அறிந்து மழைக்காலத்திற்கு முன்பாக போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ மேற்கொண்டதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள சித்தானந்த நகர் உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால் மற்றும் குறும்பாலங்கள் கட்டும் பணியை 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24,46,630 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் அவர்கள் தலைமையில் இன்று பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள குஞ்சான் ஓடையில் கீழ் சாத்தமங்கலம் மற்றும் புதுக்குப்பம் கிராமத்தை இணைக்கும் புதிய கான்கிரீட் பாலம் கட்டும் பணிக்கு பொதுப்பணித்துறையால் ரூபாய் 45,96,000 ஒதுக்கப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இவ்விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு இப்பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராஜ், இளநிலை பொறியாளர்கள் முருகன், அருள் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பெருங்கலூர் அரசு ஆரம்ப பள்ளிக்கு புதிதாக 4 வகுப்பறைகள் கட்டுவதற்காக ரூபாய் 59.98 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. பணி துவக்கத்திற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் பாலசுப்ரமணியன், புதுச்சேரி செயற்பொறியாளர் கெஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகராட்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், குப்பம்பேட் சாலை மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை மறு சீரமைப்பு பணிக்காக பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 86,56,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை குப்பம்பேட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை சீரமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, ஜெகன்மோகன், ஜனா, ராமமூர்த்தி, ராஜா, குழந்தைவேல்சாமி, சூசைராஜ், வேலு, சுரேஷ், துர்காநகர் ரமேஷ், தேசிகன், ஜெயபால், பாலா, ரவி, பரமசிவம், வரதராஜன், வச்சவேலு, முருகையன், ஐனாரப்பன், சௌத்ரி ரங்கநாதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் அமுதாகுமார், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுச தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மிலிட்ரி முருகன், தயாளன், முருகேசன், வீரமுத்து, அபிமன்னன், ஜெயச்சந்திரன், பூச்சி ஆறுமுகம், ராஜேஷ், தாஸ், ஆறுமுகம், மாரியப்பன், கிஜா, சக்திவேல் மற்றும் முதலியார்பேட்டை ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். உப்பளம் தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புசி வீதியில் மழை நாட்களில் பெரும் அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும். பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் மழை தண்ணீர் தேங்கியிருப்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும்.
அதில் குறிப்பாக அருணா ஆய்வகம் பகுதியிலிருந்து பெரிய வாய்க்கால் வரை மக்கள் நகரக்கூட முடியாத நிலையில் தண்ணீர் நிற்கும். அதற்கு நிரந்தர தீர்வு காண பாதாள யூ வடிவ வாய்க்கால் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்து வந்தார். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலாக வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு 3 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தார். தற்போதைய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மழைக்காலங்களில் மக்களின் இன்னல்களை போக்க தூர்வாரும்படி கேட்டுக் கொண்டார். இதற்கு முன்பும் செயற்பொறியாளர்கள் ஏழுமலை, வல்லவன், உமாபதி, உதவி பொறியாளர் பன்னீர் அவர்களிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தார். பல முயற்சிகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று பெரிய வாய்க்கால் வரை புசி வீதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி ரூபாய் 2.25 கோடியில் நடைபெற்று வருகின்றது. அதனை பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்த சாரதி அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். உடன் திமுக கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் போக்குவரத்து துறை சார்பாக கடைபிடிக்கப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று சாலை பாதுகாப்பு ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் மற்றும் காரைக்கால் ஆட்டோ ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியானது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பாரதியார் வீதி, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தை அமாவாசை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை செங்கமலத்தாயார் ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் சுவாமி காரைக்கால் பட்டினச்சேரி கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தருளினர். இன்று காலை ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் ஏகாந்த சேவையாக பல்லக்கில் புறப்பாடாகி வீதி உலவாக பட்டினச்சேரி கடற்கரைக்கு எழுந்தருளி அங்கு சக்கர தாழ்வாருக்கு பால், தயிர், மஞ்சள், பழங்கள், சந்தனம் மற்றும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து வீழி வரதராஜ பெருமாளுக்கு மகா தீப ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. தை அமாவாசை தீர்த்தவாரியை முன்னிட்டு கடலில் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.